ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மல். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னும் 2-3 மாதங்களில் பிரசவத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இது. 7, 8, 9 மாதங்களில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் நார்மல் டெலிவரிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், இப்போலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். அந்த டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 மாதத்துலேருந்தே இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டிப் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் குளியல் தான். நார்மலாக நம்ம குளிப்போம் இல்லையா, அதே போல் ஆயில் மசாஜ் பண்ணி குளிப்போம்ல, அதுக்கு வந்து நம்ம விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி அப்படிங்கிறதுனால 10 நிமிஷத்துக்கு மேலே இதை நம்ம வச்சுருக்கக்கூடாது. ரொம்ப வந்து சளியாக இருக்கிற ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சைனஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க விளக்கெண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில் அல்லது தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம விளக்கெண்ணெய் தான் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுவோம். உங்களால் குளிர்ச்சி தாங்க முடியாது, அந்த மாதிரியான உடம்பாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அல்லது ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம், மற்றவங்களாம் 10 நிமிஷம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் குளிச்சிடணும். இந்த எண்ணெய் குளிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மித வெப்பமான தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தண்ணீரில் தான் குளிக்கணும். குளிர்ச்சியான தண்ணீரில் குளிச்சிடவே கூடாது. கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உங்களுக்கு சூடு பொறுக்கக்கூடிய அந்த சுடு தண்ணியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் கரெக்டாக. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குளிக்கணும். எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடை பகுதி, பிறப்புறுப்பு பகுதி, இந்த இடங்கள்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய முதுகு பகுதியிலலாம் வந்து தண்ணியை நல்லா அடித்து ஊற்றி சொல்லணும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா விலகி கொடுக்கும். இது வந்து நம்மளோட ரெகுலராக வந்து நம்ம 7th மந்த்லேருந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகும். அந்த டெலிவரி டைமில் வந்து நமக்கு பெயின் இல்லாமல் நம்மளுடைய அந்த இடுப்பு எலும்பெல்லாம் விலகும் இல்லையா, அந்த டைமில் வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இதை வந்து நம்ம கண்டிப்பாக 7th மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டெய்லியெல்லாம் இந்த மாதிரி குளிக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலே போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப வந்து சளி உடம்பாக இருக்குது, ஒத்துக்காது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஆலிவ் ஆயிலோ அல்லது தேங்காய் எண்ணெயோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விளக்கெண்ணெய் பயன்படுத்த விருப்பம் இருந்ததுன்னா 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இது ரொம்ப குளிர்ச்சி, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் சூடான தண்ணீரில் தான், இளஞ்சூடான தண்ணீரில் தான் வந்து நீங்கள் குளிக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா சோம்பு கஷாயம். 8வது மாதத்துக்கு மேலே தான் இந்த சோம்பு கஷாயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது நார்மல் டெலிவரிக்கு அந்த பெயினை வந்து தூண்டுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சோம்பு கஷாயத்தை வந்து 8வது மாதத்துக்கு மேலே என்னென்னா, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இருக்குது இல்லையா, பெருஞ்சீரகம் சொல்லுவோம், அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி அல்லது 2 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கலாம். அது 1 கிளாஸ் அளவு வத்துற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நல்லா வடிகட்டி அது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இளஞ்சூடாக இருக்கும்போது நீங்கள் குடிக்கணும். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 மாதத்துக்கு மேலே தான் ட்ரை பண்ணணும். நமக்கு நிறைய பேர் வந்து டெலிவரி பெயின் வரலை, டெலிவரி தேதி வந்து நெருங்கிடுச்சு அப்படிங்கும்போது அந்த பெயினை வந்து நம்ம தூண்டுறதுக்காக இந்த கஷாயத்தை வந்து குடிப்போம். ஸோ வந்து 8 மாதத்துக்கு மேலே தான் இந்த கஷாயம் குடிக்கணும். மற்றபடி நீங்கள் ஜீரக கஷாயமோ அல்லது கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரையுடைய சூப் மாதிரி அந்த கஷாயம் வந்து நம்ம குடிக்கும்போது நார்மலாக வந்து 7 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சோம்பு கஷாயம் மட்டும் 8 மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும், நெஞ்செரிச்சல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கஷாயம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மோஷன் ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கஷாயம் வந்து ஹெல்ப் பண்ணும். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் 1 or 2 டேஸ் தான் ஒரு வாரத்தில் குடிக்கணும். டெய்லியும் வந்து குடிக்கக்கூடாது. 8 மாதத்துக்கு மேலேருந்து இதை குடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நம்ம கீரை சூப் வந்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை இருக்குல்லையா, அது ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அதில் 2 வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அது 2 பல் மட்டும் சேர்த்துட்டு 1 கல் உப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுடுங்க. 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் தனியாக வத்துற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அந்த கீரையும் வெந்துடும். அந்த கீரையோடு சேர்த்து நம்ம அதை அப்படியே ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ப்ரெக்னென்சியோட ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணலாம். சிலருக்கு வந்து டெய்லி எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா ஒத்துக்காது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு மோஷன் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் இருக்கும். ப்ரெக்னென்சியில் ஒரு நபருக்கு வந்து மாறுபடும் இல்லையா. உங்களுக்கு மோஷன் டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கும்போது வாரத்தில் 1 நாளோ அல்லது 2 நாளோ நீங்கள் எடுத்துக்கலாம்.
உங்களால் வந்து இந்த கீரை வந்து உங்களுக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுவேன் டெய்லியும், என்னால் சாப்பிட முடியும் அப்படிங்கும்போது நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் அந்த டெலிவரி டைமில் உங்களுக்கு ரத்த தேவை அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டெலிவரி டைமில் வந்து ரத்தம் அதிகமாக இழப்பாக இருக்குது, பாட்டில் வந்து ரத்தம் வாங்கணும் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. ரத்த சோகை ஏற்படாது. குழந்தையும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த கீரை சூப்பு, இதை கஷாயம் அப்படின்னே சொல்ல முடியாது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சூப்பை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். வாரத்தில் 2 அல்லது 3 நாள் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஜீரக கஷாயத்தை பொறுத்த வரைக்கும், ஜீரகத்தை நான் ஆல்ரெடி சோம்பு சொன்னல, அதே போல் ஜீரகத்தை வறுத்து விட்டு அது வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 கிளாஸாக வற்றுற அளவுக்கு வந்து காய்ச்சிட்டு வடிகட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டால் போதும். இது 7th மந்த்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் டெலிவரிக்காக ட்ரை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஆம்லெட்டு. இதை வந்து நம்ம ஒரு 7 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மல் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவோம்ல, அதை வந்து நம்ம வந்து வீட்டில் சமைக்க பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பயன்படுத்துவோம். அதுக்கு பதிலாக நம்ம விளக்கெண்ணெய் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நம்ம ஒரு ஆம்லெட் போட்டு அதை சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு வந்து டெலிவரி டைமில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டெலிவரி டைமில் நமக்கு பெயின் வந்து அதிக அளவில் இல்லாமல் அந்த பெயினை வந்து குறைச்சி விடும். ஈஸியாக வந்து நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் ஆம்லெட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இதை 7 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ட்ரை பண்ணணும். இதில் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, கீரை சூப் அப்படின்னு சொல்லி, அது வந்து நம்ம எடுத்துக்கும் போது பேபியோட வெயிட்டும் வந்து நமக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பனிக்கூட நீர் வந்து எந்த நேரத்துலையும் வந்து நமக்கு குறையிற பிரச்சனையே இருக்காது. தாராளமாக பனிக்கூட நீர் இருக்கும். பேபி வந்து ஹெல்த்தியாக வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. நம்மளோட ஹீமோகுளோபினும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கும். ரத்த சோகை பிரச்சனையே இருக்காது. ஸோ கண்டிப்பாக அந்த கீரை சூப் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து கீரை பொரியலாக எடுக்க பிடிக்காது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சூப் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஒரு 11-11:30 மணி வாக்கில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 7 மாதம் கழிச்சதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே வாக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நீங்கள் வாக் பண்ணக்கூடாது, மாடியில் ஏறி இறங்கக்கூடாது, வேகமாக நடக்காதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. நம்ம 7 மாதத்துலேருந்துலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாடி ஏறி இறங்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, டாக்டர் வந்து உங்களை அதிகமாக ஸ்டெப்ஸ் ஏறி இறங்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா மட்டும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாதீங்க. மற்றபடி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணலாம். டாக்டர்கிட்டே நீங்கள் கேட்கலாம், நான் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், நான் வேகமாக நடக்கலாமா, இது ஒன்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கிறதும் நல்லது தான். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸு, டக் வாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, தோப்புக்கரணை போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம 7th மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த இடுப்பு எலும்பு பகுதியெல்லாம் வந்து நல்லா விரிவடைய செய்யும். இதனால் நமக்கு நார்மல் டெலிவரிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து வெஸ்டர்ன் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாட் எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதாவது தோப்புக்கரணம் போடுற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தானே அது. நமக்கு அடிக்கடி வந்து யூரினேஷன் ஃபீல் இருக்கும் ப்ரெக்னென்சியில். நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அந்த இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாமளே வந்து நார்மல் டெலிவரிக்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்தியன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்கள்கிட்ட இந்தியன் டாய்லெட் உங்கள் வீட்டில் இல்லை, வெஸ்டர்ன் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தனியாக இதுக்காக ஸ்குவாட் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, தோப்பு கரணம் போடுறது, ஏதாவது சேர் ஏதாச்சும் பிடிச்சிட்டு கீழே உட்காந்து எந்திரிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். தூங்கும்போது எப்போவுமே லெஃப்ட் சைடு தான் தூங்கணும், ரைட் சைடு தூங்கக்கூடாது. எப்போவாச்சும் உங்களால் முடியல, ரொம்ப நேரம் வந்து லெஃப்ட் சைடில் படுக்க முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ரைட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் குழந்தை வந்து வளர வளர வந்து குழந்தைக்கு மூவ் ஆகிறதுக்கு இடம் இருக்காது. நீங்கள் லெஃப்ட் சைடில் படுத்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இடம் இருக்கும். அதே போல் அவங்களுக்கு தேவையான அந்த சத்து, ஆக்சிஜன் எல்லாமே கரெக்டாக அவங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடு தூங்குங்க. முடியாத பட்சத்தில் அப்பப்போ ரைட் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு டேர்ன் பண்ணும்போது அப்படியே ரோல் பண்ணி டேர்ன் பண்ணக்கூடாது. எழுந்திரிச்சிட்டு உட்காந்து திரும்பவும் தான் இன்னொரு சைடு வந்து மாறி படுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா குழந்தைக்கு அந்த கழுத்தில் கொடி சுற்றுற பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதே போல் குழந்தை வந்து உட்காந்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்கதோ நிற்கிறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பப்போ வந்து இடத்த மாற்றணும். 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கதோ நிற்கிறதோ பண்ணக்கூடாது.
ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் உட்காரலாம். காலை ரொம்ப நேரம் கீழே தொங்க போட்டு உட்காரக்கூடாது. ஒரு சின்ன ஸ்டூல் போல் வச்சு அதில் வந்து காலை வச்சு உட்காருங்க. கீழே உட்காந்து எந்திரிக்கிறதே கிடையாது. இப்போல்லாம் வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னாலே பெட்டில் தான் உட்காரணும். ஒரு பேஷண்ட் போல் நம்மளை நாமளே ட்ரீட் பண்ணிக்கக்கூடாது. ஒரு 7th மந்த் ஆகிடுச்சு அப்படின்னாலே சின்னதாக நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணலாம். கீழே வந்து நம்ம மோப் போடுறதுக்கு மோப் யூஸ் பண்ணாமல் கையில் வந்து துணி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துடைச்சிட்டு போகலாம். இதை போல் நம்ம கீழே உட்காந்து நம்ம துடைக்கும் போது அதுவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லாவே அந்த இடுப்பு எலும்பெல்லாம் விரியறதுக்கும் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு உங்களை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும்போது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப ஹெவியான வெயிட்டை தூக்குறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பொருளை நகர்த்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் பண்ண வேண்டாம். உங்களால் முடியக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பேஷண்ட்டு போல் ஒரே இடத்துல படுத்துக்கிட்டோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு வந்து குறைச்சிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடி வந்து மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, பேபிக்கு வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பேபி வெயிட் அதிகம் பண்ணணும், நம்மளோட வெயிட்டும் அதிகமாகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜங்க் ஃபுட்டாக எடுத்து சாப்பிடக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னாலும் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து கட் ஆகிடும். பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஹெல்த்தியான முறையில் தான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர, நம்ம வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டா பேபி வெயிட் கெயின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் ஃபுட்டாக அந்த மாதிரி கடையில் வாங்கிட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது கடையில் வாங்கப்பட்ட உணவுகளை தவிர்த்துடுங்க. உங்களுக்கு என்ன உணவு பிடிச்சாலும் வீட்டில் செய்ய சொல்லி கேட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டீப் ஃப்ரைடு ஐட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆயிலி ஃபுட்டெல்லாம் எடுக்க வேண்டாம். உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே வந்து மைல்டாக தான் எடுத்துக்கணும். ரொம்ப அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நமக்கு பிளட் ப்ரெஷர் வந்தாலும் சுகர் வந்தாலும் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ மைல்டாகவே எடுத்துக்கோங்க. அது ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி தான், சால்ட்டாக இருந்தாலும் சரி தான். ரொம்ப ஸ்பைஸியாக விரும்புகிறீங்க அப்படின்னாலுமே எல்லாமே ஒரு லிமிட்டோடு எடுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணும். டாக்டர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அயர்ன், விட்டமின் டேப்லெட், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்க, டெலிவரி முடிஞ்சு பேபி வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பேபியை மட்டும் டேக் கேர் பண்ணிவிட்டு அவங்கள பார்த்துக்காம அப்படியே விட்டுருவாங்க. குழந்தையோட 2 வயசு வரைக்கும் நம்ம தான் தாய்ப்பால் கொடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அவங்கள டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னா பேபிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தாய்ப்பால் வழியாக பேபிக்கு போயிடும். நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட சப்ளிமெண்ட்ஸும் சரி, ஃபுட்டும் சரி கரெக்டான அளவில் கரெக்டான டைமில் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்ருக்கணும். இதை வந்து நீங்கள் ஃபீடிங் பண்ணி முடிக்கிற வரைக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டெலிவரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப அர்ஜென்ட்டில் அந்த டைமில் தான் நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு இல்லாமல் 8 மாதத்துக்கு மேலேனா பக்கத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸ் அல்லது ஏதாவது ஒரு கேபோட வண்டி கூப்பிட்டா அர்ஜென்ட்டாக வரவங்களோட அந்த நம்பர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் கார்ட்லேருந்து செக் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கி ஒரு பக்கம் வச்சிடாதீங்க. நம்பர் வந்து மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட யாராச்சும் ஒரு ஆள் எப்போவுமே இருக்கணும். ஒரு 7th மந்த் தாண்டிடுச்சுனாலுமே ப்ரெக்னென்சியில் எப்போவுமே யாராச்சும் கூட இருக்கணும். முக்கியமாக இந்த 7th மந்த் தாண்டிடுச்சு அப்படின்னாலே எப்போவும் யாராச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தனியாக இருக்காதீங்க. டெலிவரி பேக் வந்து முன்னாடியே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு A to Z என்ன வேணும் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த வீடியோவை போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேவையான பொருட்கள் வந்து எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் அலைய தேவை இருக்காது. ஸோ முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கக்கூடிய பொருட்கள் வந்து நான் அந்த லிஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ டைம் கிடச்சிச்சின்னா பாருங்கள். நிறைய பேர் வந்து டெலிவரிக்கு அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியல, பாலே வரல அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். ஏன்னா வந்து அந்த 1 டே அல்லது 1.5 டே வந்து நம்ம சாப்பிடாமல் இருந்திருப்போம். ஸோ நமக்கு கண்டிப்பாக வந்து நம்மளே வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும். அந்த டைமில் வந்து பால் அதிகமாக சுரக்காது. ஸோ குழந்தை அழுதுகிட்டே இருக்கும்போது நமக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பால் வந்து பத்தலை அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வந்துடும். அப்படி மட்டும் நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகாரம் எடுத்துக்கும் போதே பால் வந்து தன்னால் சுரக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு வேளை மில்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் அளவுக்கு மில்க்கு, ஒரு எக் ஆச்சும் எடுத்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும்.
வெந்தயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற வச்சோ அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அல்லது வெந்தயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரிசி கஞ்சி மாதிரி அதை மாதிரி எடுத்துக்கிட்டாலும் பால் சுரக்கும். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பால் சுரப்பு வந்து இருக்கும். அதே போல் மீன் வந்து அதிகமாக சாப்பிட்டாலும் சரி தான். அது சிறுதானியங்கள் இருக்கு இல்லையா, அரிசிக்கு பதிலாக சிறுதானியங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுலேயும் வந்து நமக்கு பால் சுரப்பு அதிகமாகும். ஸோ கண்டிப்பாக வந்து மனசை விட்டுறக்கூடாது. டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்டா தான் வந்து பாலே சுரக்கும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போனதும் கண்டிப்பாக நல்லாவே பால் சுரக்கும். ஸோ நம்ம சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து தாய்ப்பால் வந்து நல்லாவே ஊற ஆரம்பிச்சிடும். இதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்டர் உங்ககிட்ட கொடுத்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த தாய்ப்பால் கொடுத்து முடிக்கிற வரைக்குமே அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.